வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். நானே ஒரு முறை வாசிக்கிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 39-40. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனா எத்தனை நாள் ஒரு பெரிய மீனுடைய வயிற்றில் இருந்தாரு? இரவும் பகலும் 3 நாள் இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து பூமியின் இருதயத்தில் எத்தனை நாள் இருப்பார்? இரவும் பகலும் 3 நாள். அப்ப நிறைய பேர் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ உலகம் என்ன விசுவாசிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிக்கிறாரு? மரிச்சுக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிக்கிறாருன்னா உயிர் தெழுந்துக்கிறான்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அதாவது சனிக்கிழமை ஓய்வு நாள், இயேசு கிறிஸ்து ஆயத்த நாள் என்ன ஆகிறாருங்க? மரிக்கிறார். அதாவது அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, சனிக்கிழமை ஓய்வு நாள், அதுக்கு முந்தின நாள் தான் ஆயத்த நாள். அப்ப இயேசு கிறிஸ்து எப்ப சிலுவைக்கு போனார்னா ஆயத்த நாள் தான் என்ன ஆயிடுறாரு? சிலுவைக்கு போறாரு. சிலுவையில் அவர் மரிக்கிறாரு, அடக்கம் பண்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஓய்வு நாள். அப்ப ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை. அப்ப இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மரித்து சனிக்கிழமை ஒரு நாள் கடற்கரைக்குள்ள இருந்துக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன ஆயிட்டாருங்க? உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்றாங்க. இயேசு என்ன சொல்லியிருந்தாரு? மத்தேயு 12:40 மனுஷகுமாரனும் இரவும் பகலும். ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோங்க, என்னங்க இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மரிச்சிருக்கிறாரு, சாயந்தரம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன இருக்கிறாருங்க? உயிர் தெழுந்துக்கிறார். அப்ப அவர் சொன்னாரு இரவும் பகலும். எத்தனை நாள் இருப்பாரு பூமியின் இதயத்துல? 3 நாள். அப்ப கணக்கே வரலையே. அதுக்கு அவங்க கணக்கு சொல்றாங்க. என்ன கணக்குன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கும் இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலம் ஆகிய முதலாம் நாள் ஆயிடுச்சு. சாயங்காலமும் விடியற்காலம், சாயந்தரத்திலிருந்து விடிய காலம் வரைக்கும் அது முதல் நாளாம். சாயந்தரத்திலிருந்து விடிய காலம், விடிய காலத்திலிருந்து சாயந்தரம் வரைக்கும் 2வது நாளாம். மறுபடி சாயந்தரத்திலிருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் 3வது நாளாம். 3 நாள் ஆயிடுச்சுன்றான். உங்களுக்கு புரியுதா? சாயங்காலமும் விடிய காலமாகி முதலாம் நாள் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த வசனத்தை எடுத்துட்டு சாயந்தரம் இயேசு என்ன பண்ணிக்கிறாருன்னா அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார் வெள்ளிக்கிழமை சாயந்தரம். அந்த நாள்ல இருந்து சனிக்கிழமை காலையில வரைக்கும் ஒரு நாள், சனிக்கிழமை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 2வது நாள், மறுபடியும் சனிக்கிழமை சாயந்தரத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வரைக்கும் 3வது நாள். அப்ப 3 நாள் இருந்துக்கிறாருன்றான். இயேசு என்ன சொன்னாருன்னு கவனிங்க. மத்தேயு 12:40 மனுஷகுமாரனும் இரவும் பகலும். எப்படி யோனா 3 நாள் இரவும் பகலும் மீனுடைய வயிற்றுல இருந்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா பூமியின் இருதயத்துல 3 நாள் இருப்பார். 3 நாள் இருப்பார், இரவும் பகலும். அப்ப இவங்க சொல்ற கணக்கெல்லாம் வருது. இரவும் பகலுங்கிறது எவ்வளவு மணி நேரம் பாருங்க. வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 11:9 பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆதியாம் புஸ்தகத்திலிருந்து எடுத்து சொல்றாங்க. பாருங்க 3 நாள் கணக்கு வந்துருச்சுன்றான். இயேசு சொல்றாரு பகலுக்கு எவ்வளவு மணி நேரம் இருக்குது? 12 மணி நேரம். காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பகல் 12 மணி நேரம். சாயந்தரம் 6 மணில இருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் எவ்வளவு நேரம்? 12 மணி நேரம். அப்ப ஒரு நாள் என்பது எவ்வளவு மணி நேரம்? ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். அப்ப இரவும் பகலும் இயேசு சொல்லும் பொழுது அது எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். அப்ப கேள்வி என்னன்னா, இயேசு 3 நாள் இரவும் பகலும் பூமியின் இருதயத்துல இருந்தாரா? இயேசு என்ன சொல்லியிருந்தாரு நம்முடைய ஊழிய நாட்கள்ல? மார்க்கு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும்
ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இயேசு எத்தனை நாளைக்கு அப்புறம் உயிர் தெழுவாரு? 3 நாளைக்கு பின்பு. அப்ப ஒரு நாள்னா எவ்வளவு மணி நேரம்? ஒரு நாள் என்பது எவ்வளவு மணி நேரம்? புதிய ஏற்பாட்டுல 24 மணி நேரம். இயேசு தெளிவா சொல்லிட்டாரு, பகலுக்கு 12 மணி நேரம் இருக்குன்ற. அப்ப இரவுக்கு எவ்வளவு மணி நேரம்? 12 மணி நேரம். அப்ப 24 மணி நேரம். அப்ப இந்த வேத வாக்கியத்துல இயேசு சொல்றாரு, 3 நாளைக்கு பின்பு என்ன செய்வேன்? உயிர் தெழுவேன். அப்ப இரவும் பகலும் இயேசு பூமியின் இருதயத்துல 3 நாள் இருந்தாரா? ஏன் இயேசு வெள்ளிக்கிழமை மரிச்சார்னு சொல்றாங்க? மார்க் 15:42 ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளா இருந்தபடியால் சாயங்காலமான போது. அப்ப ஓய்வு நாள் சொல்லப்படும் போது அந்த ஓய்வு நாள் எப்பதான் வரும்? சனிக்கிழமை தான் வரும். அப்ப இயேசு எப்ப அறையப்பட்டிருக்காருன்னா சிலுவையில ஆயத்த நாள்ல சிலுவை அறையப்பட்டிருக்கிறாரு. சாயந்தரத்துக்குள்ள இயேசு என்ன பண்ணிட்டாங்க? அடக்கம் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு வெள்ளிக்கிழமை மரிச்சுக்கிறாரு. அப்ப அடக்கம் பண்ணப்பட்டு வாரத்தின் முதல் நாள் என்ன பண்ணிக்கிறாரு? உயிர் தெழுந்துக்கிறார். இந்த வசனத்தை என்ன செய்யறாங்கன்னு காட்டுறாங்க. இன்னொரு வசனத்தை பாருங்க. லூக்கா புஸ்தகம் 23:54 பாருங்க. அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு ஓய்வு நாள் என்ன ஆயிடுச்சுங்க? ஆரம்பமாயிடுச்சு. அப்ப அது என்ன நாள்? அது ஆயத்த நாள். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மரிச்சுக்கிறாரு, வாரத்தின் முதல் நாள் என்ன பண்ணிக்கிறாரு? உயிர் தெழுந்துக்கிறாருன்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த ஓய்வு நாள் எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை கூட நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 23:32 நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் 23:32 பாருங்க. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள். அப்ப ஓய்வு நாள் கணக்கு எப்படி இருக்கும்? சாயந்தரத்திலிருந்து மறுநாள் சாயந்தரம் வரைக்கும், அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரத்திலிருந்து சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும், இந்த 6 மணிலிருந்து இந்த 6 மணி வரைக்கும், சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஓய்வு நாள் என்ன செய்யணுங்க? ஆசரிக்கணும். சரிங்களா? பாருங்க, அதனாலதான் அவங்க சொல்றாங்க, இயேசு வெள்ளிக்கிழமை மரிச்சுக்கிறாரு, அது ஆயத்த நாள் அப்படின்றாங்க. மரிச்சு எப்போ உயிர் தெழுந்துக்கிறாரு? வாரத்தின் முதல் நாள்ல உயிர் தெழுந்துக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மரிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில உயிர் தெழுறாருன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு நாள் கல்லறைக்குள்ள இருந்துக்கிறாரு? எவ்வளவு நாள் இருந்துக்கிறாரு? வெறும் 1 நாள் தான் இருந்துக்கிறாரு. பாருங்க, சாயந்தரம் 6 மணில இருந்து மறுநாள் சாயந்தரம் 6 மணி, ஒரு நாள் இல்லைங்களா? அடுத்து காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில உயிர் தெழுந்துட்டார். எவ்வளவு நாள் இருந்துக்கிறார் கல்லறையில? வெறும் 1 நாள் தான் இருந்துக்கிறார். அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தை எல்லாரும் பரியாசம் பண்றாங்க. இயேசுக்கு அப்படி என்னங்க அவசரம்? 1 நாள் என்ன பண்ணிக்கிறாரு? உயிர் தெழுந்துக்கிறாரு. அப்ப இயேசு சொல்றாரு, இரவும் பகலும் மனுஷகுமாரன் பூமி இருதயத்துல 3 நாள் இருப்பாருன்ற. அவர் சொன்ன வார்த்தை சத்தியமா அல்லது இன்னைக்கு விசுவாசிக்கிறாங்களோ இது சத்தியமா? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் சத்தியம். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் எப்படிப்பட்டவர் அல்ல? பொய் சொல்லாத, பொய்யுரையாதவர். தேவன் எப்படி பொய்யுரையாதவரா இருக்கிறாரோ அதே போல இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பொய்யுரையாதவர். அவர் என்ன வார்த்தையை சொல்றாரோ அந்த வார்த்தையை அவர் என்ன செய்வாருங்க? நிறைவேற்றுவார். தேவன் நிறைவேற்றுவார். இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து தேவன் என்ன முன் அறிவிச்சிருந்தாரோ அதை நிறைவேற்ற தேவன் என்னவா இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார். அப்ப வெள்ளிக்கிழமை சாயந்தரத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில அவர் உயிர் தெழுறாருன்னா வெறும் 1 நாள் தான் உள்ள இருக்கிறார். நிறைய பேர் கேட்கிறாங்க, இயேசு என்னங்க 1 நாள் தான் உயிர்? இயேசு 1 நாள் தான் பூமியில இருந்தாரா? 3 நாளைக்கு அப்புறம் உயிர் தெழுவேன்னாரு. அப்ப 1 நாள் ஏன் உயிர் தெழுந்தாரு அப்படின்னு கேட்கிறான். சரிங்களா? பாருங்க, இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மரிக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு வேத வாக்கியத்திலே ஆதாரமே இருக்குது. இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மரிச்சுக்கிறாருன்னு. இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மரிக்கவில்லை என்பதற்கு வேத வாக்கியத்திலே நமக்கு என்ன இருக்குன்னு ஆதாரம் இருக்கு. வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா புஸ்தகம் 24 20-21 பாருங்க.
நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். இது யார் சொல்றாங்கன்னா, எம்மாவூருக்கு போற வழியில இயேசு 2 சீசர்களுக்கு என்ன ஆகிறாருங்க, தரிசனமாகிறார். அவங்களோட அப்படி நடந்து பேசிட்டே போறாரு. அப்போ அந்த 2 சீசர்களும் இயேசு இடத்துல பேசுறாங்க. பேசும்போது இந்த வார்த்தையை சொல்றாங்க, அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சில என்ன பண்ணிட்டாங்க, அரைஞ்சிட்டாங்க. 21 வசனம் பாருங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சுன்றான். இயேசு சிலுவைக்கு போய் எத்தனை நாள் ஆச்சுங்க? 3 நாள் ஆச்சுன்றான். சரி, இயேசு சிலுவைக்கு போய் 3 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சனிக்கிழமை ஒரு நாள், வெள்ளிக்கிழமை ஒரு நாள், வியாழக்கிழமை ஒரு நாள். அப்ப இயேசு எப்ப சிலுவைக்கு போய்க்கிறாரு? அப்ப இந்த வசனமே நமக்கு தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்து எப்ப சிலுவைக்கு போல? வெள்ளிக்கிழமை போகவில்லை. ஏன்னா அவங்க சொல்றாங்க பாருங்க, இது வாரத்தின் முதல் நாள். இயேசு உயிர் தெழுந்து வாரத்தின் முதல் நாள்ல எம்மாவூருக்கு போற வழியில 2 சீசர்களுக்கு அவர் என்ன இருக்கிறாருங்க, தரிசனமா இருக்கிறார். அவங்க சொல்றாங்க சம்பவித்து 3 நாள் ஆயிடுச்சுன்றாங்க. அப்ப சனிக்கிழமை ஒரு நாள், வெள்ளிக்கிழமை ஒரு நாள், வியாழக்கிழமை ஒரு நாள். அப்ப இயேசு எப்ப மரிக்கல? வெள்ளிக்கிழமை மரிக்கவில்லை. இயேசு எப்ப மரிக்கலங்க? வெள்ளிக்கிழமை மரிக்கல. இந்த வேத வாக்கியம் சாட்சியா இருக்கா இல்லைங்களா? அப்போஸ்தலர்கள் இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை சொல்றாங்க. எத்தனை நாள் ஆயிடுச்சு சிலுவைக்கு போய்? 3 நாள் ஆச்சுன்றாங்க. பாருங்க, இவர்கள் மாத்திரமல்ல, பிரதான ஆசாரியர்களும் வேத பாரர்களும் பரிசேயர்களும் வேத பாரர்களும் சாட்சியாகிறான் இயேசு வெள்ளிக்கிழமை மரிக்கவில்லை என்பதற்கு. வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம் பாருங்க. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தின் இடத்தில் கூடி வந்து 63, 64 பாருங்க. ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தெழுந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். இவங்க பிலாத்தின் இடத்துல இருந்து என்ன கேட்கிறாங்க? இயேசுவின் கல்லறைய என்ன செய்யணும்? காவல் காக்கணும், பாதுகாக்கணும், நீங்க கட்டளை கொடுங்கன்னு சொல்றாங்க. அவங்க எப்ப போனாங்கிறது கவனிங்க. அந்த வசனத்துல மத்த 27, 62 ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே. ஆயத்த நாளுங்கிறது எப்ப? இவங்க கணக்குப்படி வெள்ளிக்கிழமை. பின்னான நாளுங்கிறது எது? ஆயத்த நாளுக்கு பின்னான அப்படின்னு எந்த நாள் அது? சனிக்கிழமை. பின்னான மறுநாளுங்கிறது எப்ப? ஞாயிற்றுக்கிழமை. நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல 27, 62 ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள். அப்ப ஆயத்த நாள் என்பது வெள்ளிக்கிழமை, பின்னான நாளுங்கிறது என்ன? சனிக்கிழமை. பின்னான மறுநாள் என்பது என்ன? ஞாயிற்றுக்கிழமை. அப்ப இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம், வாரத்தின் முதல் நாள் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் வேதபாரர்கள் பரிசேயர்கள் பிரதான ஆசாரியர்கள் போய் என்ன கேட்டிருக்கிறாங்க? வேத பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் என்ன கேட்டிருக்கிறாங்க? இயேசு 3 நாளைக்கு அப்புறம் உயிர் தெழுந்துருவாரு, கல்லறைக்கு என்ன வைங்க, காவல் வைங்கன்னு கேட்டாங்களா? இயேசு வாரத்தின் முதல் நாள் உயிர் தெழுந்த போது அவருடைய சேவர்கள் அங்கதான் இருந்தாங்க, பிரதான ஆசாரிய சேவர்கள். அவங்க போய் தான் சொல்றாங்க இயேசு என்ன பண்ணிட்டாரு? உயிர் தெழுந்துட்டாருன்னு. அப்ப இந்த வேத வாக்கியமே என்ன சொல்லுது? நல்ல கவனிங்க. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள். ஆயத்த நாள் என்பது வெள்ளிக்கிழமை, பின்னான நாளுங்கிறது சனிக்கிழமை, பின்னான மறுநாள் என்பது எப்ப? ஞாயிற்றுக்கிழமை. அப்ப இந்த வேத வாக்கியமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இயேசு எப்ப மரிக்கல? வெள்ளிக்கிழமை மரிக்கவில்லை என்பது இந்த வேத வாக்கியம் நமக்கு என்னவா இருக்குங்க? சாட்சியா இருக்கு. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துல தேவன் சொல்வாரு, சகல காரியங்களும் 2-3 சாட்சியுடைய வாக்கினாலே நிலவரப்படும். அப்ப இயேசுவினுடைய சீசர்கள் இயேசு வெள்ளிக்கிழமை மரிக்கவில்லை என்பதற்கு அவங்க என்னவாக்குறாங்க? சாட்சியா இருக்கிறாங்க.
இயேசு வெள்ளிக்கிழமை மரிக்கவில்லை என்பதற்கு பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் என்னவாகிறாங்க? சாட்சியாகிறாங்க. அப்ப கேள்வி என்னன்னா, இயேசு எப்போது சிலுவையில் மரித்தார்? எந்த கிழமையில அவர் மரிக்கிறாரு? சரிங்களா? சரி, முதல்ல இயேசு எப்ப சிலுவைக்கு போனா நம்ம பார்க்கலாம். மார்க் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலையா இருந்தது. இயேசு எப்ப சிலுவைக்கு போனாரு? 3ஆம் மணி வேலை. சரிங்களா? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் பாருங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்ப இயேசு கிறிஸ்து 3ஆம் மணி வேலையில அவர் சிலுவைக்கு போறார். 3ஆம் மணி வேலைன்னா காலையில 9 மணிக்கு சிலுவைக்கு போய்கிறார். சரிங்களா? எப்ப அந்தகாரம் உண்டாச்சு? 6ஆம் மணி வேலையில இருந்து 9ஆம் மணி வேலை வரைக்கும். காலையில 9 மணிக்கு அவர் சிலுவைக்கு போறாரு. மதியானம் 12 மணில இருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் 3 மணி நேரம் என்ன உண்டாயிருக்குதுங்க? அந்தகாரம். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில எவ்வளவு மணி நேரம் தொங்கிட்டு இருந்தாரு? காலையில 9 மணிக்கு போனவரு 3 மணி வரைக்கும் என்ன பண்றாருங்க? அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ண, சிலுவையில இருந்து இறக்குனாங்க. சாயந்தரத்துல என்ன பண்ணிட்டாங்க? அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்ப எவ்வளவு மணி நேரம் அவர் தொங்குனாரு? 6 மணி நேரம். எவ்வளவு மணி நேரங்க? 6 மணி நேரம். 3ஆம் மணி வேலை என்பது காலையில 9 மணி. 6ஆம் மணி வேலை என்பது மதியானம் 12 மணி. 9ஆம் மணி வேலை என்பது மாலை 3 மணி. அப்ப இயேசு எவ்வளவு நேரம் சிலுவையில் தங்கி இருக்கிறாரு? 6 மணி நேரம் சிலுவையில் தங்கி இருக்கிறார். சரிங்களா? மார்க் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் பாருங்க. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளா இருந்தபடியினால். அப்ப நிறைய பேருடைய கேள்வி அதுதான். அப்ப இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் தான், ஆயத்த நாள் தானே சிலுவைக்கு போயிருக்கிறாரு. அப்ப ஓய்வு நாளுங்கிறது சனிக்கிழமை தானே? நிறைய பேர் தான் கேட்கிறாங்க. சரிங்களா? முதல்ல இந்த கேள்வி கேட்கறாங்க இல்லைங்களா? இயேசு எந்த ஆயத்த நாள்ல அவர் சிலுவைக்கு போனார்? அதாவது நல்லா கவனிங்க, சனிக்கிழமை ஓய்வு நாள். இயேசு சிலுவையில மரித்தது ஆயத்த நாள். அப்ப வெள்ளிக்கிழமை தானே ஆயத்த நாள், சனிக்கிழமை தானே ஓய்வு நாள். அப்ப இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை தான் சிலுவைக்கு போயிருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஓய்வு நாளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம சரியான சத்தியத்தை என்ன செய்ய முடியுங்க? உணர்ந்து கொள்ள முடியும். சரிங்களா? பார்க்கலாம் பாருங்க. யோவான் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடியால். யோவான் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நல்லா கவனிங்க. இயேசு சிலுவைக்கு போனார் இல்லைங்களா? அது ஆயத்த நாள். அந்த ஆயத்த நாள் எந்த ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள்? பெரிய ஓய்வு நாள். யோவான் 19:31 அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள். இந்த பெரிய ஓய்வு நாள்னா என்ன? அது எப்போ வரும்? யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. யாத்திராகமம் 31:15 பாருங்க. 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். பாருங்க, 10 கட்டளைகள் இருக்கு இல்லைங்களா? 10 கற்பனைகள். அந்த 10 கற்பனைகள்ல ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயகன்னு சொல்லுவார். அந்த ஓய்வு நாள் எப்ப வரும்னா, வாரம் சனிக்கிழமை வரும். 7வது நாள், வாரத்துல 7வது நாள் சனிக்கிழமை வரும். அது கற்பனையின்படியான ஓய்வு நாள். அது ஒவ்வொரு வாரமே வரும். இது இல்லாம வேற ஓய்வு நாளும் இருக்கு. அந்த ஓய்வு நாளை குறித்து நம்ம என்ன பண்ணிக்கணுங்க? முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். அது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. அப்ப இந்த வேத வாக்கியத்துல பாருங்க, 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே ஒரு ஓய்வு நாள் வரும். அந்த ஓய்வு நாள்ல யாரும் எந்த வேலையும் என்ன பண்ணக்கூடாதுங்க?
செய்யக்கூடாது. இந்த 10ஆம் தேதிங்கிறது சனிக்கிழமை வருமா அல்லது எந்த கிழமை வேணாலும் வரலாமா? எந்த கிழமை வேணாலும் வருது. இன்னைக்கு தேதி 8, 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. அடுத்த வருஷம் இதே 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருமா? அது எந்த கிழமை வேணாலும் வரலாம். அப்ப யூதர்கள் கற்பனையின்படியான ஓய்வுனால ஒவ்வொரு வாரம் அனுசரிக்கணுங்க. ஆனா சில ஓய்வு நாள் இருக்கு, தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த ஓய்வு நாள் ஒரு நாள் தான் 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில ஒரு ஓய்வு நாள் வரும். அந்த 10ஆம் தேதியில அவங்க எந்த வேலையும் செய்யவே கூடாது. லேவியராகமம் 16:31 பாருங்க. உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள், இது நித்திய கட்டளை. அது எப்படிப்பட்ட ஓய்வு நாள்? அது விசேஷித்த ஓய்வு நாள். கற்பனையின்படியான ஓய்வு நாள் இருக்கு, விசேஷித்த ஓய்வு நாளும் இருக்கு. சரிங்களா? இதோடு மாத்திரம் இல்ல, பஸ்கா பண்டிகையின் காலத்துல ஒரு ஓய்வு நாள் வரும், விசேஷித்த ஓய்வு நாள் வரும். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரம் ஆகிற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். இல்லைங்களா? 7ஆம் வசனம் பாருங்க. 1ஆம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலியிட வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்தமான சபை கூடுதல், அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. பஸ்கா பண்டிகையின் காலகட்டத்துல ஒரு ஓய்வு நாள் வரும். அந்த ஓய்வு நாள்ல சாதாரணமாக எந்த வேலையும் என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யவே கூடாது. அவர் சொல்ல பாருங்க, 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையும் இருக்கும். 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். 1ஆம் நாள் உங்களுக்கு பரிசுத்தமான சபை கூடுதல். அப்ப பஸ்கா பண்டிகையில அந்த 1ஆம் நாள் வருது பாருங்க. அதனால எப்படிப்பட்ட நாள்? அது பரிசுத்தமான நாள். அதுல எந்த வேலை என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யவே கூடாது. அப்ப பஸ்கா பண்டிகையின் காலகட்டத்துல ஒரு ஓய்வு நாள் வரும். அந்த ஓய்வு நாள் அவங்க என்ன செய்யக்கூடாது, வேலை செய்ய கூடாது. பஸ்கா பண்டிகையின் காலகட்டத்துல 1ஆம் நாள் ஓய்வு நாள். அந்த நாள்ல எந்த வேலை என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யவே கூடாது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. நீ இஸ்ரவேல் புத்தரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1 தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளா இருப்பதாக, அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யாமல். நல்லா கவனிங்க, 7ஆம் மாதம் 1 தேதியிலே என்ன வரும், ஒரு ஓய்வு நாள் வரும். அந்த நாள்ல சாதாரணமா எந்த வேலையும் என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யவே கூடாது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்க. நீ இஸ்ரவேல் புத்தரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளிலும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகை இருப்பதாக, 1ஆம் நாள் சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. பஸ்கா பண்டிகையினுடைய 1 நாள்ல எந்த வேலையும் பண்ணக்கூடாது. எக்கால பண்டிகை வரும், அதுல 1 நாள்ல சாதாரணமா எந்த வேலையும் என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. அவங்க எப்படி இருக்கணும், அந்த நாள்ல ஓய்ந்து இருக்க வேண்டும். அப்ப எக்கால பண்டிகை வரும்பொழுது உங்களுக்கு என்ன வருங்க, ஒரு ஓய்வு நாள் வரும். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். 8ஆம் நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள், அதிலே கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். அது ஆசரிக்கப்படும் நாள், அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும். கூடார பண்டிகை இருக்கு பாத்தீங்களா, அதுல 8ஆம் நாள் ஒண்ணு வரும். அந்த நாள்ல சாதாரணமா எந்த வேலையும் செய்யக்கூடாது. அது என்ன நாள்? அது ஓய்வு நாள். அதனால எந்த வேலையும் பண்ணக்கூடாது. அப்ப கற்பனையின்படியான ஓய்வு நாள் இருக்குது, விசேஷித்த ஓய்வு நாள் இருக்குது. இயேசு சிலுவைக்கு போகும்போது அது என்ன நாள்? அது பெரிய ஓய்வு நாளுக்கான ஆயத்த நாள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின்பு வந்த 1ஆம் ஓய்வு நாள்.
பஸ்கா பண்டிகையில் என்ன வருங்க? ஓய்வு நாள் வரும். இந்த வேத வாக்கியம் நமக்கு சாட்சியா இருக்குது. பஸ்கா பண்டிகையில் என்ன வருங்க? ஓய்வு நாள். யோவான் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமா இருந்தது. இயேசு சிலுவைக்கு போய் மரிக்கிறார் இல்லைங்களா, அது பஸ்காவுக்கு என்ன நாள்? அது வசனத்தை பாருங்க, ஆயத்த நாள். யோவான் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க, அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா இருந்தபடியால். அப்ப பெரிய ஓய்வு நாளுக்கு அதுதான் ஆயத்த நாள், பஸ்கா பண்டிகைக்கும் அதான் என்னங்க? ஆயத்த நாள். அப்ப இயேசு சிலுவையில் மரித்த போது பஸ்கா பண்டிகைக்கும் அதான் ஆயத்த நாள், பெரிய ஓய்வு நாளுக்கும் அதான் என்னது? ஆயத்த நாள். பெரிய ஓய்வு நாளும் பஸ்கா பண்டிகையும் ஒரே நாள்ல வருது. பஸ்கா பண்டிகையும் பெரிய ஓய்வு நாளும் ஒரே நாள்ல வருது. அந்த 2 நாளுக்கும் ஆயத்த நாள் எது? இயேசு சிலுவையில் மரித்த நாள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் பாருங்க, திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இந்த மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓய்வு நாள்ல ஓய்ந்துக்கிறாங்க. இது எந்த ஓய்வு நாள்? இது பெரிய ஓய்வு நாளா அல்லது சனிக்கிழமை வரக்கூடிய ஓய்வு நாளா? கற்பனையின்படியான ஓய்வு நாள். இப்ப கேள்வி என்னன்னா, இயேசு எந்த கிழமையில அவர் மரிச்சார்? கேள்வி அதுதான். அப்ப வெள்ளிக்கிழமை இயேசு மரிக்கிழமை நல்லாவே தெரியுது, எந்த கிழமை மரிச்சுக்கிறார்? சரிங்களா? பாருங்க, லூக்கா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 20-21 எம்மாவூருக்கு போன சீசர்கள் சொன்னாங்க, இவைகள் சம்பவித்து 3 நாள் ஆகுதுன்றாங்க. சரிங்களா? இப்ப 3 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சனிக்கிழமை ஒரு நாள், வெள்ளிக்கிழமை ஒரு நாள், வியாழக்கிழமை ஒரு நாள். அப்ப இயேசு கிறிஸ்து வியாழக்கிழமை சிலுவைக்கு போனாரா? ஏன்னா அவங்க 3 நாள் ஆச்சுன்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து வியாழக்கிழமை சிலுவைக்கு போனாரா? வெள்ளிக்கிழமைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து வியாழக்கிழமை சிலுவைக்கு போனாரா? ஏன்னா சிலுவைக்கு போய் 3 நாள் ஆச்சுன்னு எம்மாவூருக்கு போன சீசர்கள் சொல்றாங்க. நல்லா கவனிங்க, வியாழக்கிழமை நம்ம கணக்கு போட்டு பார்க்கலாம். வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணில இருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு நாள், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணில இருந்து சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 2 நாள், சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணில இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி வரைக்கும் அரை நாள் தான். அப்ப இயேசு என்ன சொல்லியிருந்தாருன்னா, இரவு பகல் 3 நாள் பூமி எதிர்ப்புன்னு சொல்லிக்கிறார். சாயந்தரத்துல அவர் மரிச்சிருந்தாருன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில உயிரோடு எழுந்துக்கிறாரு. மொத்தம் எத்தனை நாள் தான் இருக்குது? 2.5 நாள் தான் இருக்குது. மார்க் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாருங்க, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெழுந்திருக்க வேண்டியது என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இயேசு எத்தனை நாளைக்கு அப்புறம் உயிரோடு எழும்புன்னு சொன்னாரு? 3 நாளைக்கு பின்பு. அப்ப இயேசு எப்ப போனாரு சிலுவைக்கு? இப்ப வியாழக்கிழமை போகல, எப்ப சிலுவைக்கு போனார் பாருங்க. பாருங்க, புதன்கிழமை சாயந்தரம் 6 மணில இருந்து வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு நாள், வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணில இருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 2 நாள், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணில இருந்து சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 3 நாள். இயேசு என்ன சொல்லியிருந்தாரு? 3 நாளைக்கு பின்பு. அப்ப சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணியோட எத்தனை நாள் ஆயிடுச்சு? 3 நாள் ஆச்சு. மார்க் 8:31 3 நாளைக்கு பின்பு உயிரோடு எழும்புவேன்னு சொன்னார். சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணியோட எத்தனை நாள் முடிஞ்சது? 3 நாள். வாரத்தின் முதல் நாள்ல அதிகாலை வேலை இருட்டோடு இயேசு செல்ல பண்ணிட்டாருங்க, உயிரோடு எழும்பினார். அப்ப இயேசு எப்ப சிலுவைக்கு போனாரு? புதன்கிழமை. அப்பதான் சிலுவைக்கே போனார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது எப்போது? புதன்கிழமை. இல்லைங்களா? மத்தேயு புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம் பாருங்க, ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே. நல்லா கவனிங்க, பஸ்காவுக்கும் பெரிய ஓய்வு நாளுக்கும் ஆயத்த நாள் என்பது எப்பதான்? அது புதன்கிழமை. பஸ்காவுக்கும் பெரிய ஓய்வு நாளுக்கும் ஆயத்த நாளுங்கிறது எப்ப? புதன்கிழமை.
அப்ப பஸ்காவையும் ஓய்வு நாளையும் ஆசரித்த பின்னான நாள் என்பது எப்ப? இந்த பிரதான ஆசிரியர்கள் போனாங்க இல்லைங்களா பிளாத்தின் இடத்துல, எப்ப போனாங்க? வசனம் பாருங்க. ஆயத்த நாளுக்கு பின்னான நாள் எது? ஆயத்த நாள் புதன்கிழமை. வியாழக்கிழமை எந்த நாள் வருது? பஸ்காவும் பெரிய ஓய்வு நாளும் வருது. அதற்கு பின்னான மறுநாள் எப்ப? வெள்ளிக்கிழமை. நல்லா கவனிங்க. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள். இயேசு எப்ப மரிச்சாரு? பஸ்காவுக்கும் பெரிய ஓய்வு நாளுக்கும் ஆயத்த நாள். அதனால அவர் மரிச்சுக்கிறாரு, புதன்கிழமை மரிச்சுக்கிறார். வசனம் பாருங்க. ஆயத்த நாளுக்கு பின்னான, அந்த பின்ன நாள் என்பது எப்ப? பஸ்கா பண்டிகையும் பெரிய ஓய்வு நாளும் இவங்க எப்ப ஆசரிக்கிறாங்க? வியாழக்கிழமை ஆசரிக்கிறாங்க. அதுக்கு பின்னான மறுநாள் என்பது எப்ப? வெள்ளிக்கிழமை. அப்ப பிலாத்தின் இடத்துல இவங்க எப்பதான் போனாங்க? வெள்ளிக்கிழமை தான் போனாங்க. வெள்ளிக்கிழமை போய் தான் என்ன சொன்னாங்கன்னா, அந்த எத்தன் 3 நாளைக்கு பின்பு உயிரோடு எழும்புவான், நீங்க என்ன செய்யுங்க, கல்லறைக்கு காவல் வைங்கன்னு சொன்னாங்க. அப்ப நல்லா கவனிங்க, தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள் அப்படிங்கிறது, ஆயத்த நாளுங்கிறது எப்ப? பெரிய ஓய்வு நாளும் பஸ்கா பண்டிகையும் எப்ப வந்தது? வியாழக்கிழமை. அந்த ஆயத்த நாளுங்கிறது எப்ப? புதன்கிழமை. அப்ப ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாள்ங்கிறது எப்ப? வியாழக்கிழமை அவங்க போல. ஏன்னா பஸ்கா பண்டிகையும் பெரிய ஓய்வு நாள் ஆசரிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்ப போறாங்க? வெள்ளிக்கிழமை போறாங்க. சரிங்களா? வெள்ளிக்கிழமை போய் தான் கல்லறைக்கு என்ன வைக்கணும்? காவல் வைக்கணும்னு கேட்டாங்க. சரிங்களா? சரி, இப்ப பாருங்க. யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போலன்னு சொல்லப்பட்டிருக்கீங்களா? மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள். எத்தனை நாள் இருப்பாரு? 3 நாள். சரிங்களா? நல்லா கவனிங்க. புதன்கிழமை சாயந்தரம் 6 மணிலிருந்து வியாழக்கிழமை காலையில 6 மணி வரைக்கும் ஒரு இரவு. வியாழக்கிழமை காலை 6 மணிலிருந்து வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு பகல். வியாழக்கிழமை மாலை 6 மணிலிருந்து வெள்ளிக்கிழமை காலை 6 மணி வரைக்கும் 2 இரவு. வெள்ளிக்கிழமை காலை 6 மணிலிருந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 2 பகல். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிலிருந்து சனிக்கிழமை காலை 6 மணி வரைக்கும் 3வது இரவு. சனிக்கிழமை 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 3வது பகல். சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை வரைக்கும் 3 நாளைக்கு பின்பு என்ன செய்யறாருங்க? உயிரோட எழும்புறாரு. நல்லா கவனிங்க. நீங்க புதன்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 3 பகல் 3 இரவு வரும். எப்பல இருந்து? புதன்கிழமை சாயந்தரத்துல இருந்து சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 3 இரவு 3 பகல் வரும். ஏசு என்ன சொல்லியிருந்தாரு? 3 நாளைக்கு பின்பு நான் என்ன செய்வேன்? உயிரோடு எழும்புவேன்னு சொல்லியிருந்தார். இயேசு சொன்னபடி உயிர் தெழுந்தாரு. 3 நாளைக்கு பின்பு, இரவும் பகலும் 3 நாளைக்கு பின்பு, வாரத்தின் முதல் நாள்ல இருட்டோட அதிகாலை என்ன பண்ணிட்டாருங்க? அவரு உயிரோட எழும்பினாரு. வேத வாக்கியங்கள் போய் சொல்லுத. அப்ப இயேசு எப்ப மரிச்சாரு? புதன்கிழமை. இயேசு மரித்தப்ப 2 ஓய்வு நாள் வருது. ஒண்ணு வியாழக்கிழமை ஒரு விசேஷித்த ஓய்வு நாள் வருது. சனிக்கிழமை கற்பனையின்படியான ஓய்வு நாள் வருது. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அந்த கற்பனையின்படியான ஓய்வு நாளை ஓய்ந்திருந்து விடியற் காலம் என்ன செய்யறாங்க? பரிமளை தைலம் எடுத்துட்டு எங்க வர்றாங்க? கல்லறைக்கு வர்றாங்க. இயேசு சொன்னதை போல 3 இரவு 3 பகல் 3 நாள் இரவு பகலும் எங்க இருந்துக்கிறாருங்க? கல்லறைக்குள்ள இருந்துக்கிறாங்க. அப்ப ஓய்வு நாள்ங்கிறது விசேஷித்த ஓய்வு நாள் இருக்குது, கற்பனையின்படியான ஓய்வு நாள் இருக்குது. கற்பனையின்படியான ஓய்வு நாள் அது வார வாரம் வரும். விசேஷித்த ஓய்வு நாள் பண்டிகை காலங்கள்ல வரும். அப்ப இயேசு சிலுவையில் மரித்த போது அது எந்த ஆயத்த நாள்? பெரிய ஓய்வு நாளுக்கு அதான் ஆயத்த நாள். பஸ்கா பண்டிகைக்கு அதான் என்னங்க? ஆயத்த நாள். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதானே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.